நீ வந்துட்டு நிறைய இது இருக்கு, பொறாமையா இருக்கு எனக்கு. ஐயோ, வந்துட்டு சண்டை போட்டு இவனை அடிச்சு புடிச்சு வாங்கிற வண்டிதான். எனக்கு ஒரே ஆள். ஹலோ லித்து. ஹலோ சொல்லு லித்து. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் லித்து. அவன்கிட்ட பெரிய இது என்னது செடி கொடி வில்லேஜ் மாதிரி ஒரு தோட்டம் மாதிரி வச்சிருக்கான். செம்மையா இருக்கு லித்து. அதை நம்ம பிடுங்கி அதை விற்றோன்னா நல்ல காசு பார்க்கலாம். நிறைய விதமான செடி கொடிலாம் இருக்கு. ஆமாவா? இப்போ நான் என்ன செய்யணும் மட்டும் சொல்லு. நீ என்ன தெரியுமா செய்யணும்? நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அவனை அடின்னு மூஞ்சில் அடித்து பேப்பர் ரெடி பண்ணி வை. அவன் சைன் பண்ணணும் அந்த பேப்பரில். அந்த அளவுக்கு நம்ம அடிக்கிறோம் அவனை. லொக்கேஷன் கொஞ்சம் ரெடி பண்ணி வை, நான் பேப்பரோட வரேன். ஃபோன் எனக்கு தெரியாது அவனுக்கு, நான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ தான் ஃபோனே அடிக்கலையே, ரிங் எங்கே போயிருக்கு பாரு. பாரு அவன் எப்படி சுத்தமாக வச்சுருக்கான், வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாரு. இப்போ நம்ம அவன்கிட்ட பூந்துட்டு அவனை மூஞ்சில் அடித்து அவன்கிட்ட பெத்துறாங்க. எடுத்துட்டு வந்துருக்கியா பிடிஎஃபா? ஓகே ஓகே. அப்பாடியோ, ஒரு வழியா வேலை முடிச்சு வீட்டுக்கு போவோம். யாரு? ஒழுங்கா உன் தோட்டத்தை என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு இந்த தோட்டம் வேணும். இது பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. நீ தரலன்னா உன்னை அடிச்சு வாங்குவ வேண்டியதா இருக்கும். தர முடியாது. நான் எத்தனையோ வருஷம் வச்சிருக்கேன். நான் வளர்த்து உங்களுக்கு தரணுமா? முடியாது. ஓ இஷ்டத்துக்கு அடியான பெரிய தைரியத்தை ஏதாச்சும் பண்ணி பாருடா. நீ தர போறியா இல்லையா? நீ தரலன்னா அடிக்க சொல்லிடுவேன். இவன் எனக்கு பாவம் பார்த்துட்டு அடிக்காம வாயில பேசிட்டு இருந்தான். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஆமா, எனக்கு தைரியம் வந்துருச்சு. நான் இத்தனை வருஷம் பார்த்து நீ வாங்கிட்டு போவியா? இது இல்ல, இத்தனை வருஷமா இந்த நிலத்தெல்லாம் வாங்கிடாரு, காசு வாங்கிட்டு இருக்க. உங்களுக்கு ஏன் இந்த வழியில இது வருதோ? அடிடே அழித்த அவனை. எப்படி அறிகிற? டேய் பேப்பர் ஒழுங்கா சைன் போடு. நான் சைன் போடும். ஒழுங்கா சைனா போடு. நேற்று மாதிரி எல்லாம் அடிச்சு விடுவாங்க. ஐயோ வேணாம் சார். அந்த பயம் இருக்கட்டும். வந்துட்டாங்களே ஐயா, காப்பாத்துங்க ஐயா. ஐயா ஏன் இப்படி பண்றீங்க? இது தோட்டமோ பேச்சு என்னையா பண்றது? நீங்களே சொல்லுங்க. யாரு? ஐயா நீங்க எப்ப வந்தீங்க? என்னையா என் குறையெல்லாம் தீக்க வந்திருக்கீங்களாயா? என்ன பிரச்சனை பேராண்டி? என்னையா என்னோட தோட்டத்தையும் அழிச்சுட்டாங்க. பத்திரத்துல கையெழுத்து போட்டு அடிக்க வச்சு ரத்தம்லாம் வர வச்சு அடிச்சாங்கயா. என்னோட தோட்டம் போயிருச்சு, வீடு வாசல் எல்லாமே போயிருச்சு. அதுக்கு நீங்க தான் காரணமே. அதுக்கு ஏன் காரணம் பேராண்டி? என்னையா நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்படிதான் அடிக்க பண்ணீங்க. நான் அடி வாங்கும் போதுதான் நீங்க வரவே இல்லை. இத்தனை வருஷமா உங்களை தானே உருகி வாழுகிறேன். நீங்க வரவே இல்லை. அப்ப நீங்க தானே காரணம். இத்தனை நாள் என் தோட்டமும் போச்சு, வீடும் போச்சு. வந்தீங்களா? இல்லதானே. உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். இது ஏன் மேல ஆணை. யார் உன்னை துன்பப்படுத்தினாங்களோ நான் உங்களை அழிக்காம விட மாட்டேன். நீ என்னோட மகன். அவர்கள் எங்கே? அவர்கள் என் தோட்டத்தில் ஒரு வீடு கட்டி வாழ்கிறார்கள். அவர்களை போய் கூட்டிட்டு வா. என் வேட்டை நாய் கூட இருக்கும். சரி ஐயா, நான் அழைத்துட்டு வருகிறேன். Yeah!